வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தினை அரிசி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தினை அரிசி சாதம் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு தினை அரிசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 டைம் நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தினை அரிசியில் நிறைய தூசி மண் இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டு 4லேருந்து 5 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறமா 2 விசில் வர்றது வரைக்கும் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் விசில் முழுவதுமாக அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துட்டு இருந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாகவே தினை அரிசி சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளவுதாங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.